பேமெண்ட் பண்ணி ஆகணும், நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது. இங்க உள்ள வைஃபை யூஸ் பண்ணலாம்ல? டிஜிட்டல் பேமெண்ட் யூஸ் பண்றது இஸ் கூல். ஆனா பப்ளிக் வைஃபை உபயோகப்படுத்தி பேமெண்ட் பண்றது இஸ் நாட் சோ கூல். ஆர்பிஐ சொல்லுது ஸ்மார்ட் ஆயிருங்க, கூலா இருங்க. அங்க பாருங்க ஹெலிகாப்டர். நீங்க எல்லாரும் என்னப்பா ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது கொசு மருந்து தான். கொஞ்ச நேரத்துல எல்லாம் நார்மல் ஆயிடும். யாரும் நீங்களாம் எல்லாரும் விட்டுட்டு போயிடுங்க. நீங்களே இவங்களை காப்பாத்துங்க தாத்தா. ஹலோ லட்டு சிங் சார். யாருன்னு தெரியல சார், சில பேர் வந்து எல்லாரையும் மயக்கமாக்கி அவங்கள ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போறாங்க சார். அட இந்த புகை எங்கிருந்து வருது? என்னது இது? ஹலோ, என்ன ஆச்சுன்னு விவரமா சொல்லுங்க. ஹலோ, இதை தவிர என்கிட்ட இப்ப வேற வழியே இல்ல. ஹலோ சிவா. சொல்லுங்க லட்டு சிங் அங்கிள். மார்க்கெட்ல சில பேர் மேல மயக்க மருந்து அடிச்சு அவங்க எல்லாரையும் கிட்னாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே லட்டு சிங் அங்கிள், நான் இப்பவே அங்க போறேன். யோ கான்ஸ்டபிள், எங்க இருக்க? சீக்கிரம் வாயா, நம்ம இப்ப உடனே மார்க்கெட்டுக்கு போய் ஆகணும். ஓகே சார். அங்கிள் எல்லாரையும் விட்டுருங்க. சின்ன பையா, இங்க இருந்து போயிடு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சிவா, நம்ம தாத்தாவே ஹெலிகாப்டர் ஏத்திட்டாங்க. எல்லாரும் வாங்க, ஹெலிகாப்டர்ல போய் ஏறிடலாம். அதே யூடி, சீக்கிரமா சிவாவை தூக்கிட்டு போங்க. சீக்கிரம் தூக்குங்க. சிவாவுக்கு என்ன ஆச்சு? அவங்க எல்லாம் எங்க போனாங்க? நான் அவங்கள விட மாட்டேன். லட்டு சிங் சார், நம்ம சிவா மயங்க விழுந்துட்டான். முதல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். வாங்க சார், சீக்கிரம். உங்க எல்லாரையும் இங்க நான் வரவேற்கிறேன். ராணா ஜங் பஹாதூரோட ஃபேமிலி ஐலாண்டுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். யோ, யாரையா நீ? எங்க எல்லாரையும் எங்க ஏரியால இருந்து கடத்திட்டு இங்க வந்துட்டு இப்போ வரவேற்கிறான்னு சொல்ற? உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, இல்லனா நான் உங்களை ஸ்பெஷலா வரவேற்பு கொடுத்திருப்பேன். சரி, அதை விடுங்க. நான் தான் இந்த ஐலாண்டோட ஓனர். அப்புறம் இன்னையில இருந்து நீங்க எல்லாரும் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ். இங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எல்லாமே என்னோட ப்ராப்பர்ட்டி தான். நீங்க எல்லாருமே இங்க
நிம்மதியா சந்தோஷமா வாழலாம். ஒருவேளை நீங்க விரும்புனீங்கன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ கூட இந்த இடத்துக்கு வர வைக்கலாம். அதுக்கப்புறமா நாம எல்லாரும் இங்க ஒன்னா ஒரே ஃபேமிலியா வாழலாம். எப்படி? இதெல்லாம் என்னால இருக்க முடியாது. நான் என் வீட்டுக்கு போயாகணும். சரி சரி, இருங்க. உங்களுக்கு வயசாயிடுச்சு, அதனால நான் உங்களை அனுப்புறேன். நாங்களும் போறோம். நாங்க தாத்தா வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க. நாங்களும் வீட்டுக்கு போயாகணும். அப்போ சரி, நீங்க எல்லாரும் இங்க இருந்து போகணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா போங்க. நான் உங்களை இங்க இருக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன். சங்கரா, இவங்களுக்கு ஒரு ரப்பர் போட்டை கொடுத்து அனுப்பு, புரிஞ்சுதா? இவங்கள மரியாதையோட இங்க இருந்து அனுப்பி வை. பார்த்து ஜாக்கிரதையா போங்க. நல்ல வேலை, தப்பிச்சு வந்துட்டோம். விட்டுருந்தா நம்மளே அங்க இருக்க வச்சிருப்பான். சாமி, சீக்கிரம் வண்டி ஓட்டியா, வீட்டுக்கு போய் சேரணும். ஏன் நேரம் போனா வேதாசிட்டி வந்துடும். என்ன இப்படி ஆடுது? மாதிரி தானா? என்ன இது? என்ன இது தாத்தா? இந்த ஷார்க் எங்க இருந்து வந்துச்சு? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. உங்களோட ஆசை நிறைவேறிடுச்சுல்ல? நாங்க போக மாட்டோம். நாங்க திரும்ப கண்டிப்பா போக மாட்டோம். ராணா ஜங் பகாதூருக்கு சண்டை போடுறதுனா சுத்தமா பிடிக்காது. அதனால சீக்கிரமா சொல்லிடுங்க, உங்கள யார் இந்த ஐலாண்ட்ல இருக்க மாட்டேன்னு சொல்ல போறீங்க? நாங்க இங்கேயே இருந்துடுறோங்க. ரொம்ப நல்ல விஷயம். இன்னையில இருந்து நீங்க எல்லாரும் நான் ரொம்ப பாசமா உருவாக்குன இந்த ஐலாண்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ். இந்த இடத்துக்கு நான் ஓனர் அப்படின்றதுனால உங்க எல்லாருக்கும் நான் சரியான ஒரு வேலையை ரொம்ப நல்லா சரி பார்த்து உங்க எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்க போறேன். இப்ப எல்லாரும் என் கூட சொல்லுங்க, ஹாப்பி ஃபேமிலி வாழ்கன்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நீங்க எல்லாரும் இதுல இருந்து ஒரு கேப்பை எடுத்து போட்டுக்கோங்க, போங்க. அப்புறம் இதுல கேமரா பிக்ஸ் பண்ணி இருக்கு. எனக்கு ஒவ்வொரு நொடியும் என்ன நடக்குதுன்னு நல்லா தெரியும். நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. ப்ளீஸ் இந்த கேப்பை கழட்டாதீங்க, இல்லனா உங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடும். லட்டு சிங் அங்கிள், அந்த ஹெலிகாப்டர் இந்த டைரக்ஷன்ல தான் போயிருக்கு. கண்டிப்பா அங்க ஏதாவது ஒரு ஐலாண்ட் இருக்கணும். லட்டு சிங் அங்கிள் சொன்ன மாதிரி அங்க ஒரு ஐலாண்ட் இருக்கு. இதை தவிர கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் வேற எந்த ஐலாண்டுமே இல்ல. எஸ், அங்க ஒரு ஹெலிகாப்டரும் பறந்து போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இதுவா தான் இருக்கணும். அங்கதான் எல்லாரும் இருப்பாங்க. வாங்க சிவா, நைட் ஆக போகுது. லைட் போட்டா அவங்க நம்மள பாத்துருவாங்க. வேகமா மோட்டர் ஆன் பண்ணி கிட்ட போலான்னு பார்த்தாலும் இந்த இன்ஜின்ல இருந்து வேற சவுண்ட வச்சு அவங்க நம்மள ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. டோன்ட் வரி ரேவா, என்கிட்ட இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் இருக்கு. லட்டு சிங் அங்கிள், மோட்டார் போட்டோட இன்ஜினை ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் உங்க யூனிஃபார்மையும் சேஞ்ச் பண்ணி சாதாரணமான ட்ரெஸ்ல வாங்க. இல்லைன்னா உங்களை பார்த்ததுமே நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே சிவா.
என்னோட அன்பான ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட ஃபேமிலியில எல்லாருமே பிசிக்கலி ரொம்ப ஃபிட்டா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். வேற ஒண்ணும் இல்ல. யாருக்கெல்லாம் மார்னிங் எக்ஸசைஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். விருப்பம் இல்லாதவங்க கைய தூக்கலாம். தேஜா, இவங்க திரும்ப வீட்டுக்கு போறதுக்காக ரப்பர் போட்டை தயார் பண்ண சீக்கிரம் உடனே. இல்ல நாங்க ஃபிட்டா இருக்கணும். நாங்க திரும்ப போக மாட்டோம். வெரி குட். I love my family. ஓடுங்க ஓடுங்க, நல்லா ஓடுங்க. 1 2 1 2 1 2 1 2. நேரத்தை வீணடிக்காதீங்க, ஓடுங்க, வேகமா ஓடுங்க. என்னால ஓட முடியல. தாத்தா, நீங்க ஓட வேண்டாம். தாத்தா அதோ இருக்காரு. எப்படி இருக்கீங்க தாத்தா? சிவா, சிவா நீ வந்துட்டியா? நாங்களாம் தப்பிச்ச மாதிரிப்பா. இங்க பாருப்பா, என்ன எந்த நிலைமை காலாக்கி இருக்காங்கன்னு பாருப்பா நீயே. ஆஹா, லட்டு சிங் சார் நீங்களா? அந்த ராணா ஜங் பஹாதூரை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணிடுங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க, சீக்கிரம் காப்பாத்துங்க. அவ எங்களை கைதி மாதிரி வச்சிருக்கா. ஓ, புது விருந்தாளிங்கெல்லாம் இங்க வந்திருக்காங்க போல இருக்கு. அந்த ஷாப் நம்பர் 45ல ஏதோ எனக்கு சரியா நடக்கிற மாதிரி தெரியலையே. அவன் ரொம்ப மோசமான ஆளா இருப்பான் போல இருக்கே. எல்லாரையும் மிரட்டி ஒரே ஃபேமிலி ஆக்கிட்டு இருக்கான். வணக்கம் நண்பர்களே. ஷாப் நம்பர் 45ஓட ஓனர் சந்தோஷமா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சுவாமி அங்கிள், ஷாப் நம்பர் 45 உங்களோடது தான். அச்சோ, அப்படியா? இல்ல இல்ல முதலாளி, நாங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கோம். இங்க பாருங்க, நான் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நாங்க சந்தோஷமா இருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்ப லஞ்ச் டைம் வந்துருச்சு. எல்லாரும் ஃபேமிலி டேபிள்ல என்ன வந்து மீட் பண்ணுங்க. அங்கா டங்கா, நீங்க போயிட்டு அவங்கள வெல்கம் பண்ணுங்க. இங்க என்னதான் நடக்குது சிவா? ரேவா, இது இவங்களோட சந்தோஷம் கிடையாது, பயம். தாத்தா, நீங்க எல்லாரும் போங்க, நான் ஏதாவது பண்றேன். ஏய் ஓல்டு மேன், எதுக்காக நீ இந்த பசங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அங்கிள், வயசானவங்க கிட்ட மரியாதையா பேசுங்க. அப்படியா? நான் மரியாதையா தானே பேசுறேன். அது சரி சின்ன பையா, நீ எப்படி இங்க வந்த? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சீக்கிரம் வாங்க, நம்ம போய் எங்கேயாவது மறைஞ்சுக்கணும். அப்பதான் அவனோட ஆளுங்களால நம்மள பிடிக்க முடியாது. நண்பர்களே, இப்ப நமக்கு முன்னாடி ரொம்ப ஸ்பெஷலான விருந்தாளிங்க வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க வந்த உடனே அடிதடியே ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், என்னோட இந்த ஐலாண்ட் ஒரு ஃபேமிலி ஐலாண்ட். நாம எல்லாரும் இங்க அன்பா பாசமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். யாராவது சண்டை போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வைங்க, அவங்க ஆசையை இந்த ஸ்டேடியம்ல நிறைவேற்றிக்கோங்க. ஏன்னா அப்படியே எங்க எல்லாரையும் என்டர்டைன் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா? ஓகே, ஸ்டார்ட் தி ஃபைட். சிவா, நீ ஒன்னும் பயப்படாத. 4 இல்ல இன்னும் 8 பைல்வான் வந்தாலும் இந்த லட்டு சிங் அசர மாட்டான், பாத்துக்க. ஏய், இவங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். நான் எப்படி ஃபைட் பண்றேன்னு மட்டும் நின்னு பாரு. நான் உன் பின்னால நின்னுக்கிறேன். சின்ன பையா, நீ தள்ளி போயிடு, அடிக்கடி பற்ற போது. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள்.
அங்கிள் அங்கிள் எங்க போனாரு? நான் ரொம்ப பாசமா தான் எல்லாருக்கிட்டையுமே நடந்துக்குவேன். யாருக்கிட்டயும் சண்டை போட மாட்டேன். நான் ஒரு ஃபேமிலி ஐலாண்ட உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. என்ன சகோதரர்களே, நீங்க சந்தோஷமா தானே இருக்கீங்க? உங்களுக்கு பிடிக்கலன்னா வீட்டுக்கு தாராளமா போகலாம். என்ன எல்லாரும் இப்படி சொல்றாங்க? நீங்க இவங்களோட மனசுல பயத்தை உண்டாக்கி வச்சிருக்கீங்க. இந்த சின்ன பையன் என்ன என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான்? இந்த சின்ன பையன் நம்மள ஃபாலோ பண்றத விட மாட்டான்னு நினைக்கிறேன். நான் இது எல்லாத்தையும் எதுக்காக பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. நான் இது வரைக்கும் வாழ்க்கையில தனியா தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். மத்தவங்கள நான் பார்க்கும்போது எனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். என்னோட சொந்தங்கள் என் கூட இருந்தாக்கா நான் என்னோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்வேன்னு நினைச்சேன். ஆனா நான் ஆசைப்பட்ட மாதிரி எதுவுமே நடக்கல. யாருமே என்னை ஏத்துக்க விரும்பல. எல்லாரும் என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் நிறைய பணம் சம்பாதிச்சு தான் இந்த ஐலாண்ட வாங்கினேன். அப்புறம் உங்களை மாதிரி ஆளுங்களை நான் கிட்னாப் பண்ணி இங்க கூட்டிட்டு வருவேன். எனக்குன்னு ஒரு அழகான ஃபேமிலியை உருவாக்கணும்னு நினைச்சேன். ஆனா சிவா, நீ என்னோட பிளானை வீணாக்கிட்ட. சிவா, வீணாக்கிட்ட. அங்கிள், அன்பால தான் ஒருத்தங்களோட மனசுல இடம் பிடிக்க முடியும், பயத்தால இல்ல. ஃபேமிலி அன்பால தான் உருவாகும், பயத்தால உருவாகாது. ஜெயில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் முயற்சி பண்ணுங்க. நீங்க சொல்ற மாதிரியே இனிமே நான் செய்யறேன். தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் என்னோட பணபலத்தை வச்சு ஃபேமிலி ஐலாண்ட உருவாக்கணும்னு நினைச்சேன். ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் என்னோட அன்பால ஒரு ஃபேமிலியை நிச்சயமா உருவாக்குவேன்.